ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கசின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், என்னடா அவள் வேலையெல்லாம் முடிச்சிட்டாளா அப்படின்னு. அது வந்து நீ இழுக்கிறானா என்ன, அவள் வேலையை முடிக்கலையா, சரி விடு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது அந்த பிரின்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இவன் வேற இடையில நம்ம ஆட்டத்தை கிளச்சி விடுறானே, இவனை என்னதான் பண்ணுறது அப்படின்னு. ஓ அப்படியா கதை, சரி சரி. இப்போ பார்த்தால அந்த ஒர்க் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு திரும்பவும் அவளுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடு, அதில் இயர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி எழுதட்டும் அப்படின்னு. ஸோ இவனே ஷாக் ஆயிடுறான், அங்கிள் என்ன சொல்கிறீங்க, போடா நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்னு. இந்த ஆம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல, முக்கியமாக என் அங்கிள் என்னதான் யோசிக்கிறான்னே தெரில அப்படின்ட்டு கசின் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோயினும் அந்த பிரின்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கான், ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களோட வேலை இன்னுமே முடியலை, திரும்பவும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாயிட்டு அடே புள்ள பூச்சி மூஞ்செல்லாம் உடச்சிருவேன், என்னடா நினச்சிட்ருக்கு அப்படின்னு. என்ன நான் என்னமோ உங்களுக்கு வேலை சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். ஸோ பிரின்ஸ் சொல்கிறாரு, ஒன்றும் வருத்தப்படாத, வா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வராரு. பிரின்ஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேலஸுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, நான் இதை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த கிளம்பு அப்படின்ட்டு. ஸோ பிரின்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாரு. இவன் ரொம்ப கடுப்போடு உட்காந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த செக்யூரிட்டி கேட்குறான், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, வேணாப்பா, அப்புறம் உன்னையும் அந்த லூசு பையன் கட்டி தலைகீழ தொங்க விட்டுருவான், நீங்கள் இங்கேருந்து போ அப்படின்னா. சரிங்க சரிங்க அப்படின்னு அவன் அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இன்றைக்கி ஒரு ப்ளே இருக்கே அங்கே போகலையா அப்படின்ட்டு. அது நான் உன் கூட போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் முடியலையா, அதனால நான் போகலை. ஓ அப்படியா, என்னால் தான் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அந்த பிளேயை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நீ ரெடி ஆகுன்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான், அதாவது கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ். அதை பார்த்தோன்னே பிரின்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அன்னைக்கு ஜெயிலில் நீ தண்ணியில் இறங்குனியே அப்போவே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இவளும் சொல்லிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இங்கே வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பையனா வேஷம் போட்டெல்லாம் வந்தேன் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும், நான் அதை கேட்க இப்போதைக்கு விரும்பலை, நீ ஃபஸ்ட்டு போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வா, இன்றைக்கி நீயா இரு, உனக்கு நான் அந்த பிளேயை காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியோட உள்ளே போயிட்டுருக்கா. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அந்த சைடு அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண, இந்த சைடு இந்த பிளேக்காக எல்லா பொருட்களையுமே இந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இவனும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. இவனும் பார்க்குறான், அடாடா என்ன ஒரு அழகாக இருக்காயா அப்படின்னு. நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்க, சரி சரி வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு தான் நின்றுட்டுருக்காங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த கதை எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இவளும் ரொம்ப க்யூட்டாகவே ஸ்மைல் பண்ண. இவன் பேன்னு பார்த்துட்ருக்கான், என்னடா இவ இம்புட்டு அழகாக இருக்காளே, நமக்காக வந்தவளோ நமக்கானவளோ அப்படின்னு. இந்த ப்ளே எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ், இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப சூப்பராகவே போச்சு, ஆனால் அந்த ஹீரோ பையன் தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் இந்த ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா, இதை கேட்டால் நீ கொஞ்சம் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன், என்னாச்சு, எங்கள் அப்பா இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார், ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. என்னையா சொல்கிறீங்க, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. ஆமாம்மா அப்படின்ற மாதிரி பிரின்ஸு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாகிடுது, என்னடா இது, இந்த சாக்ரிஃபைஸ் ஈவெண்ட்டில் தானே அந்த லூவை கொலை பண்ணலான்னு நம்ம பல பிளானெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், ஆனால் எல்லாமே சொதப்பிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவளுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்கா, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, ஏன்டா என்ன அந்த ஈவெண்ட்டுக்கு போக விடாமல் தடுத்த அப்படின்னு. எது ஈவெண்ட்டா, என்ன ஈவெண்ட்டு, என்ன சும்மா நடிக்கிறியா, அதான் நேற்றே இந்த ஈவெண்ட்டு நடந்து முடிஞ்சிருச்சாமே, எனக்கு தான் பிரின்ஸு சொன்னாரே அப்படின்னு. ஸோ பிரின்ஸோட பேர் கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிட்டுருக்கு, நான் என்னம்மா பண்ணுறது, ராஜா தான் இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வாயே நம்மளே போய் ராஜாட்ட கேட்கலாம் அப்படின்னு. இவன் ரொம்பவே கடுப்பாயிட்ருக்கா, வாயை மூடிட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு. ஒரு பாஸ் கிட்ட நீ இந்த மாதிரி தான் பேசுவியா, எது பாஸா,
எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுற ஒருத்தவன் பாஸ் ஆயிட முடியுமா அப்படின்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இங்கே பாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் வந்துட்டு எனக்கு கீழே தான் வருது. ஸோ நான் தான் உன்னோட பாஸ். இப்போ நீ திமிரா பேசுகிற விஷயங்கள் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நீயே வந்து என் கழுத்தை கட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. புரியல இல்லை, ஒரு வேளை நீ வந்துட்டு ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயம் ராஜாவுக்கு தெரிய வந்து அவர் கடுப்பாகி அவர் உன் தலையை வெட்டிட்டார்னா என்ன பண்ணுறது? அப்போ தலை இல்லாமல் நீ ரொம்பவே கஷ்டப்படுவில்ல? இல்லை நீ செத்து போயிடுவில்ல? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு எம்பிட்டு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பயப்படுறா. இவன் பண்ணாலும் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு சைக்கோ தான் அப்படின்னு. அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்துக்கோ, சரியா? நீ இப்போ திமிரா பேசின பேச்சுக்கெல்லாம் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஸோ நான் கொடுக்குற விஷயங்களை அப்படியே 100 தடவைக்கு நீ காப்பி பண்ணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்போடு உட்காந்து எழுதிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யுவான் வந்துட்டு இருக்கான். என்னம்மா பனிஷ்மெண்ட்டாக எழுதிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள். நீ ஹீரோவை ரொம்ப தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளோ தங்கமான ஆள் தெரியுமா? இங்கே பாரு, மூட்டு இங்கேருந்து போயிடு, சும்மா சொம்பெல்லாம் தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோவேன், மண்டையை உடச்சிருவேன் அப்படின்னு. சரி கடுப்பாக்காத, வா உனக்கு பதிலாக நான் எழுதி தரேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுதிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த லூ பார்த்தீங்கன்னா ராஜாவை மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் பேசிகிட்டு இருக்கான். ராஜா வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் ரொம்பவே யங்கு. ஸோ அவர் இந்த நாட்டையே காப்பாற்றணும்ல, சில விஷயங்களை அவரும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. அதுவும் சரிதான், சரி வாங்களே நம்ம 2 பேரும் லைட்டாக ஒயினெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இல்லை இந்த டைம் என்னால் முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அப்படின்னு. அப்படி என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் இந்த சிட்டிக்கு வந்ததே எனக்கு நம்ம வேஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ நான் பார்டருக்கு திரும்பி போயே ஆகணும். ஆனால் என் பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவளுக்கு குழந்தெல்லாம் பெறப்போகுது. அதனால் உன்னோட அக்காவும் நீங்களும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னோட மேன்ஷனுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க அக்காவை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா ராணி. ஸோ அவங்க கேட்குறாங்க, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு. என்னக்கா உன் தம்பி உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன், எப்படா வந்த, எப்படா இருக்க அப்படின்னு கேட்பேன்னு பார்த்தா, ஏன் வந்த, என்னத்துக்கு வந்தேன்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு. ஆமாம் நீ காரணம் இல்லாமல் வரமாட்டியே, என் மேலே அக்கறைப்பட்ட வந்த அப்படின்னு. சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வரேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு லூவோட பொண்ணுக்கு அப்படின்னு. அப்படியா, என்ன குழந்தை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பையன் பிறந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதை கேட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க்காயிருது. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னி குழந்தை பிறக்கலை போல. ஸோ அப்போ அந்த பையன் தானே அடுத்த ராஜாவாக வருவான், அப்போ நம்ம வாரிசு வராதா அப்படின்ற மாதிரி நினைக்கிதா என்னன்றது தெரில. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நானும் லூவும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அதனால் நீ வந்துட்டு அவங்க பொண்ணை பார்க்குறதுக்காக போ, கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கோ அப்படின்னு. நான் எதுக்குடா அதெல்லாம் பண்ணணும், அந்த பையன் பிறந்ததுக்கு ஒரு ஜெர்மனியே வைப்பானுங்கள்ல அப்படின்ட்டு. சரி அது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் கேட்குறேன், இதை மட்டும் பண்ணிக்கூட அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்களா. அந்த லூக்கு வந்துட்டு இப்போ பேரன் பிறந்திருக்கு. ஸோ அதனால் நீ ராஜா கிட்ட போய் சொல்லு, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வீடை கொடுக்க சொல்லி, அங்கே வந்து இந்த லூவும் அந்த பொண்ணும் ஒன்றா சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு. நீ ஏன்டா நல்லவ மாதிரியே பேசுகிற, நீ இந்த மாதிரி பேச மாட்டியே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அட லூ வந்து பார்டருக்கு போகிறது ராஜாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவன் வந்து சில விஷயங்களை மறைமுகமாக பண்ணுற மாதிரி ராஜாவுக்கு தோணுது. அதனால தான் நான் இந்த பிளானை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேடா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கான்கியூபைனுக்கு வந்துட்டு பையன் பிறந்திருக்கு. ஸோ இப்போ தான் லூவுமே கேபிட்டல் சிட்டிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஏன் அவருக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுத்து அப்பாவும் பொண்ணும் அங்கேயே தங்குற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இவராக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏம்மா உனக்கு திடீர்னு ஏன் இந்த ஐடியா வந்தது அப்படின்னு. அது வந்து சின்ன வயசுலேயே என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதையுமே என்னால் பெற்று கொடுக்க முடியல. இப்போ அந்த கான்கியூபைன் வந்துட்டு குழந்தைய பெற்று எடுத்திருக்கா. ஸோ நான் வந்துட்டு அம்மா அப்பா இல்லாமல் தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவளுமே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க அப்பா கூட அவளை வந்துட்டு தனியாக வாழ விடுங்களேன், அப்போ தானே அவளுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிறாரு போல். நான் இந்த கான்கியூபைன்ஸ் கூட ஸ்டே பண்ணுறனால ஓ மேலே எனக்கு அந்த பாசம் அக்கறை இல்லைன்னா நினச்சிடாத, ஃபஸ்ட்டு நீ தான், அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ராஜா வந்து இந்த அம்மா சொன்ன பிளானை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது.
இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் கசின்னு. இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்லேருந்து ராஜா தூக்கிட்டாரு அப்படின்னு. என்னடா சொல்கிற? எப்படா? இன்னைக்கு தான். ஆத்தாடி, நம்ம பண்ண விஷயத்தினால தான் அவள் வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவள் என்னெல்லாம் வந்து கத்துவா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருப்பான் போல. சரி, இப்போ அவளுக்கு வேலை இல்லை, அவள் எங்கே போயிட்டு தங்குவா? வேற எங்க, பிரின்ஸ் கூட தான் அப்படின்னு. இதை கேட்டோன்னவன் பார்த்தீங்கன்னா, டே இங்கே பாடுறா, ஃபஸ்ட்டு போய் அந்த யுவானை கூட்டுவா, நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. இந்த சைடு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவளோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அப்பாடா இவனுக்கு வேணும் இவனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளும் ரொம்ப சோகமாக வெளியே வராளா. அப்போ யுவான் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கான். ஏய் நீ நீ எங்கே போய் தங்க போகிற? அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. இல்லைடா, எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, இதுக்கப்புறம் தான் போய் கண்டுபிடிக்கணும். அப்போனா வா, எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்ட்டு கூட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தியா, இது என் ஃப்ரெண்டோட வீடு. எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வந்து டெபாசிட்டெல்லாம் பண்ணிட்டேன், ஸோ நீ காசெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆகிட்டு இருக்கு. டேய் உண்மையை சொல்லு, உனக்கு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் சார்கிட்ட வந்துட்டு அவ்வளோ காசு இருக்குது டெபாசிட்டெல்லாம் பண்ணுறதுக்கு. உண்மையை சொல்ல அப்படின்னு. அட நீ என்ன நம்ப மாட்டியா? நான் போகிறேன், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்ஐ ஓடிட்டுருக்கா. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படியே நைட்டு போல் தூங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஞாபகமாக தான் வந்துகிட்டே இருக்குது. ஹீரோ வந்துட்டு அவளை ஜெயிலேருந்து காப்பாற்றுறதுக்காக அவனோட கையை எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணியிருந்திருப்பான்ல. ஸோ அந்த விஷயம், அப்புறம் இவளுக்கு பேர் வச்சது, அப்புறம் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்திருப்பாள், அப்போ கூட அப்படியே தூக்கிட்டு போயிருந்திருப்பாள், இன்றைக்கி நைட்டு நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மயக்கத்தில் கிஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாள்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு சிச்சி என்ன இப்பெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இழுத்து விடுறது அந்த பரதேசி தான். இழுத்தும் விட்டுட்டு வந்து காப்பாற்றவும் செய்வான். அதனால் அவனை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பைத்தியக்காரன் தான் வந்துட்டானா? ரெக்ரெட் பண்ணியிருந்திருப்பானோ நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, அதனால காசெல்லாம் கொடுக்க வந்திருப்பானோ? சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் மூவ் ஆயிருக்க அப்படின்னு. ஸோ அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று இந்த வேலையிலேருந்து தூக்கினதை. பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரி, இப்போ தான் நீ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணல, நீ ஏன் பொண்ணுங்க மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு. இல்லைப்பா, இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவர் வந்துட்டு என்ன ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால தான். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு. ஸோ இவளும் கேட்குறா, நீங்கள் ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக யுவான் தான் வந்திருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் ஒன்று இந்த ஆஃபீஸிலலாம் சேர்த்துக்க மாட்டானுங்க, அதனால் நீ வேறு ஒரு வேலையை தேடிக்க அப்படின்னு. சரிடா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் போகிறேன். டே உனக்கு தான் இப்போ வேலை இல்லை, அதாவது இந்த டைமில் இல்லை, அப்புறம் எங்கே போகிற அப்படின்னு. அது வந்து உனக்கு விஷயம் தெரியாதா? ராஜா வந்துட்டு அந்த லூக்கு பெரிய வீடெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்கு பேர குழந்தையெல்லாம் பிறந்திருக்குல்ல. ஸோ அதுக்கான ஒரு செரிமனி தான் நடக்க போகுது, அங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு. நானும் வரேன்டா, ஒன்னெல்லாம் கூட்டு போக முடியாதுமா, பெர்மிஷன் இல்லை. அப்புறம் எப்படிடா நீ மட்டும் போகிற அப்படின்னு. அது நான் ரொம்ப நாளாக ராஜா கிட்டே கெஞ்சி கேட்டேன், அதனால தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ நான் போகிறேன், நீ இரு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்ருக்கா, இந்த சான்ஸை நம்ம விடவே கூடாது, இந்த டைமில் தான் நம்ம லூவை வந்துட்டு கண்டிப்பாக கொலை பண்ணணும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கர பிளானெல்லாம் உள்ளே போட்டுட்ருக்கா. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ராஜா அந்த லூக்கு கொடுக்க போகிறாருல, அந்த பேலஸோட மேப்பை தான் பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கசின் வரான். ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அதான்டா இந்த அரண்மனையோட மேப்பை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. எதுக்கு இதை பார்க்குறீங்க? ஏன்னா அந்த ஹீரோயின் இருக்காளே, அவள் சும்மாவே இருக்க மாட்டா, அந்த லூவை கொலை பண்ணுறதுக்கு எப்படியும் அங்கே வருவா. அதான் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் ஆகும், எங்கெல்லாம் கார்ட்ஸ் நிற்பானுங்க, அதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஓ, அங்கிளுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப தான் பாசம் போலையே அப்படின்ட்டு. ஆமாம், அவளோட வேலை போனதுக்கு காரணமே நான் தானே. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு. அதெல்லாம் உன்னால் முடியாதுடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு அவன் வந்துட்டுருக்கான். இந்த சைடாக அந்த லூவை காட்டுறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவங்க பிஏட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு ராஜா வரப்போகிறாரு, எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே வரக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ இருக்கிறனால மட்டும்தான் நான் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு.
இந்த சைடு அந்த கசின் பார்த்தீங்கன்னா யுவானை கூட்டிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கட்டெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கசின் பார்த்தீங்கன்னா யுவானுக்கு ஒரு மாதிரி கண்ணால் சகை கட்ட அவனும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த கசின் பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கான். நீ என்ன சீட் பண்ணுற, நீ என்ன சீட் பண்ணுற, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ ஃபேராக விளாடு அப்படின்னு. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி யுவான் பார்த்தீங்கன்னா டீயில் வந்துட்டு ஏதோ ஒரு மருந்தை கலந்துட்டு இருக்கான். சரி சரி கத்தாதீங்கப்பா, இதை கூடி அப்படின்னு அவளுக்கு ஒரு கப்பு இவன்ட்ட ஒரு கப்பு கொடுக்குறாங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்கடா, நான் வரலடா அப்படின்னு அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. கசினும் இவனும் பார்த்துக்கிறாங்க. அப்பாடா ஒரு வழியாக அவ குடிச்சிட்டா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த கப் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான்னா ஹீரோயின் அப்படியே பார்க்குறா. என்னப்பா உன்னோட அங்கிள் வந்து சொன்னாரா நான் எங்கேயுமே போகாமல் இங்கேயே இருக்கிற மாதிரி உன்னை பார்த்துக்க சொல்லி அப்படின்னு. 2 பேரும் ஷாக் ஆயிடுறானுங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கசின் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். ஸோ இவன் வந்து அந்த ட்ரிங்கை மாற்றி வச்சுருந்துருப்பா போல். அப்படியே திரும்பி இவனை பார்க்க நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். கழுத்துலேயே ஒரு அடி. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவ எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பானா, இவங்க 2 பேரும் அந்த கண்ணாலேயே பேசின விஷயங்களை அவன் நோட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதனால தான் இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை வந்து மாற்றி வச்சிருக்கா. மாற்றி தான் அவன் குடிச்சிட்டு மட்டையாயிருக்கான். இதுக்கப்புறம் யுவான் கிட்ட அந்த கார்டு இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு இவ பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பிட்டு இருக்கா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜா பார்த்தீங்கன்னா மண்டையை பக்கன்னு ஆட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கசின் தான் வந்துட்டு இருக்காப்புல. என்னப்பா அவன் மூஞ்சியை பார்த்தாலே அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்ற மாதிரி தெரியுது. ஆமாம் அங்கிள், அவள் ரொம்பவே க்ரூவலாக இருக்கா. சரி அவள் கண்டிப்பாக இங்கே வருவா, நான் வாசல்லே வெயிட் பண்ணுறேன். அவள் வந்தானா நான் அவளை பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி சரி முடிஞ்சா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் அந்த மெய்ட்ஸ் தான் அந்த லூவை அப்படியே கைத்தங்களாக கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் ரொம்பவே குடிச்சிட்டேன், ஏன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. அப்போது பிஏ பார்த்தீங்கன்னா அவரை வாங்கிக்கிறாரு. நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க போனதுக்கு அப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே நடிப்பு போல். எனக்கு இங்கே ஏதோ வித்தியாசமாக நடக்கிற மாதிரி தெரியுது. இவனும் சொல்லிட்டு இருக்கான் ஒரு மெய்டு வந்து மிஸ் ஆகிருக்கா, ஒரு வேளை அசாசின்ஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இங்கேருந்து பார்டருக்கு கிளம்பி போகிறேன், அதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, மற்ற விஷயங்களை நீ பார்த்துக்க அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஹீரோன் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் மாஸ்கெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அவனை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் இவ பார்த்தீங்கன்னா குத்த போகிறா. ஆனால் அங்கே படுத்துருக்கிறது அந்த லூ கிடையாது, வேற ஒருத்தவர். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே கட் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே சண்டைக்கு வரும்போது வெளியே பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் எல்லாருமே நின்றுருப்பாங்க போல். ஸோ எல்லாருமே விறுவிறுன்னு வந்துட்டுருக்காங்க. எம்பிட்டு தைரியம் இருந்தால் எங்கள் மாஸ்டரை நீ கொலை பண்ணுறதுக்கு வந்திருப்ப, பிடிங்கடா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போது அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு அம்பை அப்படியே நெஞ்சிலேயே விட்டுறான். ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டது. இருந்தாலும் அவள் அங்கேருந்து ஓடி போயிடுறான். இந்த விஷயத்த ஒரு செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ராஜாட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த லூவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு அசாசின் வந்திருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லூஸாக தான் இருப்பா அப்படின்னு இவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஆட்கள் எல்லாருமே ஒரு சைடு துரத்திட்டு போயிட்டுருக்காங்களா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கா. சரி இங்கேருந்து போகலாமேன்னு எந்திரிக்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. இந்த இடத்த சுற்றி எல்லாருமே ஆட்களாக இருக்காங்க. நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா என் கூட வந்ததில்ல அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஃபஸ்ட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண அப்படின்னு. எதை ரிமூவ் பண்ணுமா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பைத்தியக்காரி நான் சொல்கிறதை கேள்றி அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்க அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி போயிட்டு கீழே விழுந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்திருக்கும் போல். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவளோட கையில் கொட்டிடுது. அந்த தழும்பு எல்லாமே அப்படியே ஹீல் ஆகுது. ஸோ இவனும் பார்க்குறான், அவன் உன் கையில் இருந்தது ஆறிடுச்சு, ஆனால் உன் நெஞ்சில் இருக்கிறது ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு. பைத்தியமே போடா அப்படின்னு அங்கேருந்து போக போகிறாள். பைத்தியம் மாதிரி பண்ணாதடி அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு போர்வை எடுத்து அப்படியே போத்தி க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கான். அவளும் பார்க்குறாடி நான் என்னடா பண்ணிகிட்ருக்கா, தள்ளுற அப்படின்னு. வாயை மூடு வேண்டி ஒருத்தவன் வந்துட்டுருக்காண்டி அப்படின்ட்டு. ஸோ இவளும் தள்ளிவிட பார்க்குறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வச்சு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வந்துடுறான். ஸோ விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டுருக்கானா. அங்கே ட்ரெஸ் எல்லாம் கீழே கழட்டி கிடக்கு. இந்த பிஏ பார்த்தீங்கன்னா கேட்குறான், ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை, அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருப்பியா அப்படின்னு. நானும் வந்து பிரதர்ஸ் மாதிரி.
அவரோட வீட்டில் நான் இப்படி இருக்கிறது பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நீ ஏன்டா கேட்குற, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தாண்டா டவுட் ஆகிட்டு இருக்கு, லூவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, நீ அந்த கொலை பண்ணவனை தேடி போவியா இல்லை ஒரு பொண்ணு கூட இப்படி ஜாலியாக இருப்பியா? எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணாக இருப்பாளான்னு தோணுது அப்படின்ட்டு அப்படியே பார்க்க வரான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரே மிதி, எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னோட ஆளை வந்து பார்க்க வருவேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா அப்படின்ட்டு. டே இந்த விஷயத்த நான் ராஜாட்ட போய் சொல்கிறேன்டா, நீ எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றுறேன்னு நான் பார்க்குறேன்டா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கிட்ட போய் எல்லா விஷயங்களுமே வத்தி வச்சுட்டான். இந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காளா, அப்போ சொல்லிட்டு இருக்கான், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஒன்னால் தனியாக லூவா கொலை பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு. அந்த வெங்காயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ராஜாவுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. ராஜா பார்க்குறாரு, ஏ நீ 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 அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபெங்கு வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ வந்துட்டு அந்த மூன் தானே, நீ பொண்ணா பையனா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பொண்ணு தான் அப்படின்னு. ராஜா பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காரு, இந்த விஷயங்கள் உனக்கு தெரியாத நீ சொல்லாதடா அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா இவன் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு பொண்ணு அப்படின்ற விஷயங்கள் தெரியாதுன்னு இவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. என்ன நீ எங்கிட்டே போய் சொல்கிறியா? இல்லை ராஜா, எனக்கு இவ பொண்ணு அப்படின்றது முன்னாடி தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் தான் இவளை பற்றின இன்னொரு உண்மையுமே உங்ககிட்ட சொன்னேன், இவ வந்து இம்மோர்டல், இவளுக்கு அடிபட்டா தன்னாலேயே ஹீல் ஆகும் அப்படின்னு. இவ பொய் சொல்லி தான் உள்ளே வந்திருக்கா அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் தண்டிப்பீங்கன்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன், இதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்போ வந்து இவ என்னோட உமனாக மாறிட்டா, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரம் பிரின்ஸுமே வந்து முட்டி போட்டு கேட்டுட்ருக்காரு, எனக்குமே இவ ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயங்கள் தெரியும், ஸோ எனக்காக இவளை மன்னிச்சு விடுங்க, இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. என்னடா மாற்றி மாற்றி 2 பேரும் எனக்காக பேசுகிறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. அப்போது அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், சரிப்பா அவள் வந்துட்டு என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் அவள் அசாசன் இல்லை அப்படின்னா அவளோட நெஞ்சில் வந்துட்டு நான் அந்த ஃபயர் அம்பை விட்டேன்ல, அந்த தழும்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு இம்மோர்டல் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும், அவன் எப்படி அசாசினாக இருப்பான், நீ என்ன பைத்தியமா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது, நாங்கள் அசாசினை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ ஒரு பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த ஃபெங்கு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை எடுக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெய்டு தான் உட்காந்துட்ருக்கா. டேய் இவளாடா அந்த அசாசின்னு, நீங்கள் எதுவும் பொண்ணை மாற்றிட்டீங்களா அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி டவுட் ஆகுது, இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு. அப்போ கசின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இவன் இந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தா பார்க்கவே சந்தேகமாக இருந்தது, அதனால தான் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்போ அந்த பிஏ வந்து கேட்டுட்டு இருக்கான், இவ தான் அந்த அசாசின் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு, நீனே செக் பண்ணி பாரு உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அங்கே நெஞ்சில் அடிபட்டுருக்கும்ல, அதை தான் எடுத்து பார்க்குறான், அடிபட்டிருக்கு. இவ பார்த்தீங்கன்னா வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா, அறிவு கட்டவனை எங்கடா வந்து பார்க்குற அப்படின்னு. இவனுமே இவ தான் அந்த அசாசின் போல அப்படின்ற மாதிரி ராஜா கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இந்த இடத்துல பயங்கரமான செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இருக்காங்க, நீ உள்ளே வந்த அப்படின்னா கன்ஃபார்ம் டெத்து உனக்கு தான், நீ மாட்டிப்பன்னு நல்லாவே தெரியும், உனக்கு மட்டும் சாவு கிடையாது, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் சாகடிப்பாங்க, அது தெரிஞ்சு தான் வந்தியா அப்படின்னு. இதை கேட்டோன்னவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்கிட்ட கத்திட்டு இருக்கா, யோ என்னையா கல்லு மாதிரி நின்றுட்டுருக்க, நான் வந்து மாட்டிக்கிட்டு எல்லா விஷயங்களுமே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா என் தம்பியை காப்பாற்றுறேன்னு சொன்னி இல்லை, ஆனால் கல்லு மாதிரி நின்றுட்டுருக்க, ஒன்னால தானே நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா பதறாரு, ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, ராஜா சத்தியமாக எனக்கு இவ யாருன்னே தெரியாது அப்படின்னு. டேய் நிறுத்துங்கடா, என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, அவளுக்கும் பனிஷ்மெண்ட்டை கொடுங்க, உன்னை வந்துட்டு நான் வீட்லேயே ஹோம் அரெஸ்ட் பண்ணுறேன்டா, இந்த விஷயங்கள் நடந்து முடிகிற வரைக்கும் நீ உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும்னு தானடா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே ஒரு புன்னகையில் இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அந்த வண்டியில் போயிட்டுருக்காங்களா, அவள் கேட்குறா, நான் பண்ண விஷயத்துக்கு எதுக்கு அந்த மெய்டு வந்து ஒத்துக்கிட்டா, எல்லாம் நான் பண்ணது தான் அப்படின்னு. ஸோ அவள் பார்க்குறா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இல்லை என்னை ஹர்ட் பண்ணுறியா, எனக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு. நீ என்னவை வேணால் நினச்சிக்கடி அப்படின்ற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுநாள் ராஜாவை மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்காதோ அப்படின்றதுக்காக தான் நான் பையனாக நடித்து உள்ளே வந்தேன், மற்றபடி உங்களை ஏமாற்றணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை, ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போது அந்த ராணியுமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறா அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கு தானே பெருமை, ஸோ அவள் ஒர்க் பண்ணட்டும், அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இவரும் பார்த்தீங்கன்னா மனசு மாற மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துக்கு பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. இவரும் கேட்குறாரு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்ட்டு.
அப்பா லூ வந்துட்டு இங்கேருந்து பார்டருக்கு கிளம்பி போயிட்டாரு. என்ன சொல்ற? கிளம்பி போயிட்டானா? அவனுக்கு எம்புட்டு திமிரு. அவன் ரொம்பவே வித்தியாசமாலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு. அவர் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிட்டு போனாரு. அவருக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து அசாசின் வரதா ஃபீல் ஆயிருக்கும் போல. அதனால தான் இங்கேருந்து போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸு. அவன் வேணுக்குனுமே தான் இங்கேருந்து போயிருக்கான் அப்படின்னு. சரிங்கப்பா, இந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. இப்போ அவருமே இங்கேருந்து போயிட்டாரு. ஸோ கொஞ்சம் வந்துட்டு தடுமாற்றமாக இருக்குது நம்ம ஆஃபீஸை ரன் பண்ணுறது. அதனால் நீங்கள் வந்துட்டு 3 என்னோட இடத்துலையே போடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு அந்த ராணியுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். இந்த ராஜா என்ன லூஸா இல்லை கூமுட்டையா? எதுக்கு பிரின்ஸ் கூட 3 போட்டாங்க அப்படின்னு. டே, அவள் சரியான ட்ரபிள் மேக்கர்டா. அவள் அங்கே இருக்கிறதே நல்லது தான். என்னடா நீ பேசுகிற விஷயங்களை வச்சு பார்த்தா அவளை என்னமோ உனக்கு பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு. சீச்சி, அவளை போய் எனக்கெல்லாம் பிடிக்குமா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். இதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ கசின் வந்து கேட்டுட்ருக்கான், மெய்டை வந்து அந்த டேலி டெம்பிளுக்கு தானே கூப்பிட்டு போயிருக்காங்க, டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு. அவளை எப்படி அந்த இடத்துல கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், மெய்டு வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல சொன்னா. என்னது தேங்க்ஸா? என்கிட்டயா? எதுக்குடா அப்படின்னு. ஏன்னா அவங்க பிரதரை கொலை பண்ணவங்கள இவ பழி வாங்கணும்னு நினச்சா, அப்புறம் ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றணும்னு நினச்சா. அதனால தான் வாலண்டியராக அவளே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னா அப்படின்ட்டு. அப்படியே மெய்டை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. உண்மை சொல்லு, எதுக்கு நீ ஃபேங்கை வந்துட்டு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ண சொல்லு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியாதுடா அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்துட்டு இருக்கா. போதும் நிறுத்துங்க அப்படின்னு. அதை சொல்ல நீ யாருடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் எடுத்து காமிக்கிறா. எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, எனக்கு வந்து ராஜா ஆர்டர் போட்டிருக்காரு, இந்த கேஸை நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ அவன் ஷாக் ஆகிடுறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.